ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய அப்பா தான் வந்து ஹீரோ. சின்ன வயசில் அவர் என்ன பண்ணாலுமே வந்து குழந்தைகளை வந்து வியந்து பார்க்கும். அப்படி தன்னுடைய அப்பாவை ஹீரோவாக நினச்சி ஒரு சின்ன பையன் வந்து ஒரு புத்தகம் எழுதுனா எப்படி இருக்கும்? அப்படி நான் படித்த ஒரு புத்தகம் தான் அலெக்சாண்டர் ரஸ்கின் அவர்கள் எழுதிய அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் அலெக்சாண்டர் ரஸ்கின் அவர்கள் எழுதிய அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படிங்கிற இந்த புத்தகம். சின்ன வயசில் நம்ம நிறைய தவறுகளை பண்ணியிருப்போம். இப்போ பெருசானதுக்கு அப்புறம் வந்து அதை நினச்சி வந்து இப்படிலாம் நம்ம இருந்திருக்கிறோம் பாரு, இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்டிடியூடாக இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு நம்ம வந்து நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவை பற்றி பேசுகிற மாதிரி இதில் எழுதியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தப்புலாம் பண்ணார், இப்போ அதெல்லாம் வந்து அவர் மாற்றிட்டு இருக்காரு. இந்த தப்பு இவர் பண்ணும்போது தாத்தா பாட்டி, அதாவது அப்பாவோடைய அப்பா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அப்பாவுக்கு எடுத்து சொன்னார் அப்படிங்கிற பற்றிலாம் வந்து இதில் ஒரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை பொதுவாக வந்து கதைகள் எப்படி இருக்கும், நான் இது மாதிரி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வித்தியாசமாக என்னுடைய அப்பா வந்து இப்படி பண்ணார், அப்பா சின்ன வயசில் இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணார், அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி பண்ணார் அப்படின்னு வந்து அந்த குழந்தை டிஸ்கிரைப் பண்ண இதை படிக்கிற அந்த விதமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில், நம்ம இந்த மாதிரி ஒரு ஜான்ராவில் ஒரு புத்தகம் படித்ததே இல்லையே அப்படிங்கிற அந்த ஃபீலே வந்துருந்தது. அதை தவிர்த்து இந்த விஷயங்கள் சொல்கிற கருத்து இருக்குது இல்லையா? அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் வர அந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவார், சின்ன வயசில் ஒரு பந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு 10 வாங்கிட்டு கொடுப்பாரு. அது வந்து ரொம்ப அழகான ஒரு பந்து. அந்த பந்து வந்து அவன் யாருக்கும் வந்து விளையாடவே கொடுக்க மாட்டான், அவனே வச்சு விளையாடுவான். சின்ன குழந்தைங்களாம் வந்து கேட்பாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் வந்து கேட்பாங்க, டேய் வாடா இந்த பந்து வச்சு விளையாடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பா சொல்லுவார், டே இந்த பந்து வந்து ரொம்ப அழகான பந்து, இதை வந்து விளையாடினா கீழே போட்டு விளையாடினா வந்து அழுக்காயிடும், அதனால் யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு மேலே குழந்தைங்களாம் காண்டாவாங்க இல்லையா, என்ன இவன் ஊரில் அதை பெரிய பந்து வாங்கிட்டான், இதை வந்து யாரும் விளையாட தர மாட்டான் அப்படின்னு இவங்களாம் காண்டாகி என்ன சொல்கிறாங்க, டே உன் பந்து ஒன்றும் அழகான பந்து கிடையாது, அது கண்டிப்பாக வந்து வெடிச்சிடும், நீ வேணால் அதை வருது பாரு காரு, அந்த காருக்கு அடியில் நீ போடு, அந்த பந்து வந்து கட்டாயம் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்பாவுக்கு உடனே வந்து ரொம்ப கோபம் வந்துடும், என்னடா இது நம்ம பந்து போய் சாதாரண பந்து சொல்லிடுறாங்களே, இருடா நான் அந்த காருக்கு அடியில் என் பந்து போடுறேன் வெடிக்காது பாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு காருக்கு அடியில் இந்த பந்து வந்து போடுவார். ஆனால் அந்த பந்து வந்து வெடிச்சிடும். இப்போ குழந்தைங்களாம் வந்து இவனை கேலி பண்ணி சிரிப்பாங்க, ஓடுவாங்க. இவருக்கு ஒரே ஒரு அழுகையாக வரும். நேராக வந்து வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பசங்க சொன்னாங்க நான் கார் கடையில் பாலை போட்டேன் அப்படின்னு. அப்பா அம்மா 2 பேரும் அடிப்பாங்க, திட்டுவாங்க. இவ்வளோ முட்டாளாக இருக்கிறியே, இப்படி பசங்க வந்து சொன்னாங்கன்றதுக்காக நீ பாலை கொண்டு போய் கீழே போடுறியே, நீ முட்டாள்றான்னு அப்பா அம்மாவும் அப்பாவை திட்டுவாங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் வந்து சொல்லுவார், நீ முட்டாள்லாம் கிடையாது, நீ வந்து தற்பெருமைக்காரன் அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னொன்னே, நீ ஒரு பந்து வாங்கின, உங்கள்கிட்ட தான் அந்த பந்து அது இப்போ இருக்குது, யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி நீ தற்பெருமை பேசின, அதன் காரணமாக தான் நீ முட்டாளாக மாறின, நீ முட்டாள் கிடையாது தற்பெருமைக்காரன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் ஓன் அழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அங்கிள் என்ன பண்ணார், இன்னொரு பால் வந்து அவங்ககிட்ட கொடுத்தாரு. ஆனால் அந்த பால் வந்து முந்தின பால் அளவுக்கு வந்து அழகாக இல்லை. ஆனாலும் அந்த பந்து கொண்டு போயிட்டு இவர் கூட இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற பசங்களோட வந்து விளையாடி சந்தோஷமாக இருந்தார். இப்படி வந்து ஒவ்வொரு கதைகளும் இருக்கும். இதை படிக்கிற நம்மளுக்கு வந்து என்னடா இது ஒரு கதை என்ன உட்காந்து சொல்லிங்கிறடா உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து இந்த புத்தகம் வந்து குழந்தைங்களுக்கான புத்தகம். பெரியவங்க நீங்கள் படித்து இந்த கதைகளை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். அதாவது நம்முடைய கைடன்ஸை தான் வந்து குழந்தைங்க வளருவாங்க. நம்ம சின்ன வயசில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி தான் வந்து குழந்தைங்களை வளர்ப்போம். நம்ம செஞ்ச தவறுகளை குழந்தை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து நிறைய ஆம்பிஷன் இருக்கும். கலெக்டராகவும் நினைப்போம், டாக்டராகவும் நினைப்போம், இன்ஜினியராகவும் நினைப்போம். ஆனால் பெருசானதுக்கப்புறம் வந்து அதுமாதிரி ஆக மாட்டோம். இதில் வர கதையும் அதே மாதிரி தான். சின்ன வயசில் வரவங்கலாம் வந்து அப்பா கிட்ட கேட்பாங்க, டே நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்பாரு. அவர் என்ன பண்ணுவார், ஐஸ்கிரீம் விற்கிறேன் ஆக போகிறேன், நான் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்னுவார். நான் பலூன் விற்கிறேன் ஆக போகிறேன், நான் டெய்லி பலூன் விற்கிறேன் ஆவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் கூட சின்ன வயசில் சொல்லியிருக்கிறேன், நான் பிரியாணி வைக்க போகிறேன், பிரியாணி கடை வைக்க போகிறேன்னு சொல்லுவேன், ஏன்னா டெய்லி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. இப்படி சின்ன பார்க்குறவங்கலாம் வந்து ஒவ்வொரு ஆம்பிஷன் சொல்லுவார் இல்லையா? கடைசியாக அவர் தன்னுடைய ஆம்பிஷன் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சில பேருக்கு அனுபவங்கள் ஏற்பட்டு நம்ம சொல்லுவோம், சில பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்காது. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா? நமக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் ஆனால் அந்த விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். சில பேருக்கு வந்து அதை எப்படி கோர்வையாக சொல்கிறதுன்னு தெரியாது. கடைசியாக ஒரு கதையை சொல்லி முடிக்கும்போது நமக்கு அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும் இல்லையா? அதையும் சில பேருக்கு சொல்ல வராது. ஸோ இந்த கதைகளை நீங்கள் படித்து நைட்டில் தூங்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவமாக அது குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது அவங்க அதோட வந்து கனெக்ட் ஆவாங்க. ஆமாம்ல, அப்பா சின்ன வயசில் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார்களே, நம்மளும் வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது பெரியவங்க ஏதாவது குழந்தைக்கு வீட்டில் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், யார்கிட்டையும் கொடுக்காம நீயே வச்சு திங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தை நிறைய பேர்கிட்ட கொடுக்கும்போது அது சாப்பிடாமல் போயிடுமோன்ட்டு
அந்த விஷயம் தான் பெருசானதுக்கப்புறமும் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்மளே சாப்பிடணுன்ற அந்த திங்கிங் வந்து குழந்தைக்கு வரும். அது மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து தேடி தேடி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதைகளுடைய தொகுப்பு தான் வந்து இந்த புத்தகம். ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் இது. ஏதோ வந்து எங்கோ வந்து தேடி கண்டுபிடிச்சி யாருக்கும் தெரியாத ஒரு புத்தகத்தை வந்து நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய எஸ்டிடிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த புத்தகத்திலேயே கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்து பாருங்கள். அலெக்சாண்டர் ரஸ்கின் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா வந்து ₹110 தான். ரொம்ப சின்ன புத்தகம் தான். பேப்பரோட குவாலிட்டிலாம் வந்து ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. பாரதி புத்தகாலயம் தான் அந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த புத்தகத்தில் வர கதையை அவங்களுக்கு வந்து கதை மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமாக சொல்லுங்கள். அப்படி எனக்கு டைம்லாம் இல்லைனாலும் இந்த புத்தகத்தை வாங்கி உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க படிச்சுப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான, வளரும் குழந்தைகளுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை வந்து இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சில பற்றிலாம் வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும், ரொம்ப ஓடி ஆடி விளையாடுவாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு என்ன தீர்வுன்றது வந்து இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நான் பேசினா வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.